பக்தியின் பயணம். பக்தியுடன் நாம் ஆரம்பிக்கும் எந்த ஒரு பயணமும் எப்போதும் வெற்றியின் புகழில்தான் முடியும். வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினைக்க வேண்டும். உங்கள் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் கூட ஞாபக மறதியை உண்டாக்கும். வாழ்க்கை பரமபத கட்டத்தை விட புகுதியானது. எந்த ஏணி ஏற்றிவிடும், எந்த பாம்பு இறக்கிவிடும் என தெரியாது. அதைவிட எது ஏணி எது விஷம் என புரிந்து கொள்வது கடினம். ஆனாலும் விளையாடிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். வரலாறு எப்போதுமே விசித்திரமானது. சிலரை தவறான காரணங்களுக்காக கொண்டாடும். உண்மையான காரணங்களை மறைத்துவிடும். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது, இல்லாதது எதுவோ அதை இறைவன் கொடுப்பான் என நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னுள் இருக்கும் தெய்வீக மே உன்னுள் இருக்கும் தெய்வத்தை போற்றுகிறது. கேளாத தெய்வத்தையும் புகழையும் நிச்சயம் ஒரு நாள் நம் நம்பிக்கை நமக்கு தரும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்மனதில் பதிய வைத்து அதற்காக பாடுபட்டு நல்ல வழியில் நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.